வீழ்ச்சியில் அலைகடலென மோதும் அரங்கையை முழங்க வைக்கும் அதிர வைக்கும் அதிரடி நாயகன் எங்கள் திரு ஜோதிடர் கலக்கல் அவர்கள் விஜயகுமார். விஜயம் என்றால் வெற்றி, குமார் என்றால் சிறப்பு என்பது போல் விஜயகுமார் பேச வருகிறார். அவர்களை வருக வருக என வாருங்கள் வதர்கோல் சார்பாக வரவேற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய குருநாதருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனிலை பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கும் இந்த கரூரில் இருக்கக்கூடிய ஜோதிட சங்கம் மற்றும் ஜோதிடர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் விஜயகுமார். திருச்சி துவாக்குடியிலேருந்து வர்றேன். எல்லாருமே ஜோதிடத்தை இந்தியாவில் தான் கற்றுக்குவாங்க, அவங்கவுங்க ஊரில் தான் கற்றுக்குவாங்க. நான் எங்கே கற்றுக்கிட்டேன் தெரியுங்களா? வெளிநாட்டில் அமெரிக்காவில் இருந்து கற்றுக்கிட்டேன். காலையிலேருந்து ஐயா கிட்டத்தட்ட ஒரு 5 வாட்டி சொல்லிட்டாரு, அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கான்ட்டார். எதை நினச்சி சொன்னாருன்னு தெரியலை. இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வெளிப்படையாக வரும் அப்படிங்கிறதான் உண்மை. நான் அமெரிக்காவிலேருந்து தான் கற்றுக்கிட்டேன். எதனால் அப்படின்னா, பொண்டாட்டி புள்ளையெல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்கோம், எப்போ ஊருக்கு வர போகிறோம், ஊரில் ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடரை பார்க்க போனேன். 3500 அப்பாயின்மெண்ட்டு வாங்கி 3 நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 3 நாளைக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. சூப்பராக சொன்னாங்க. கேபி மெத்தடில் தான் பார்த்தோம். சொல்லிட்டார், கரெக்டாக சொல்லிட்டாரு. ஆனால் அவர் கடைசியில் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். உன் வீட்டுக்கு பக்கத்தில் குப்பை தொட்டி இருக்கும்ட்டார், குப்பை கிடக்கும்ட்டார். என்னை தூங்கவே விடலை. எப்படி என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த குப்பையை அவர் சொன்னார்? சத்தியமாக தூங்கலைங்க. அவர் ஜாதகத்தை பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு வார்த்தை சொன்னார், உனக்கு ஜோதிடம் நல்லா வரும், விருப்பம் இருந்தால் படி. என்ன சொன்னார்? விருப்பம் இருந்தால் படிங்க சார், உங்களுக்கு ஜோதிடம் வரும், நீங்கள் வாக்கு சொன்னால் பழிக்கும்னாரு. அப்படி தான் நான் அந்த ஜோதிடத்தில் வந்தேன். பிகாம் முடிச்சிருக்கேன். ஜோதிடத்தில் எம்ஏ ஆஸ்ட்ராலஜி முடிச்சிட்டேன். நிறையா டிப்ளமோ கோர்ஸும் முடித்தேன். என்னுடைய குருநாதர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர். அதில் முக்கியமானவங்க பார்த்திங்கன்னா கேபி பாஸ்கரன் ஐயா, அவர் தேவராஜ் ஐயா கேபியில், அப்புறம் திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் ஐயா, இந்த மாதிரி நிறையா போகலாம். ஏஎல்பி, மீனாட்டு நாடி சிஸ்டம், இப்படின்ட்டு நிறையா அது பாட்டில் போயிட்டே இருக்கும். இப்போ வந்துடுறேன். நான் இன்றைக்கி காலையில் ஒரு ஜாதகம் பார்த்தேன். அதிகாலையில் ஒரு 5 மணிக்கு ஜாதகம் பார்த்தேன். எப்படி அப்படின்னா, நான் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்குறேன். ஆஸ்ட்ரோடாக்கில் ஆன்லைனில் ஜாதகம் பார்ப்பேன். இங்கே மீட்டிங் வர்றதுனால சீக்கிரமே எந்திரிச்சிட்டு சரி அந்த இருக்கிற டயத்தில் ஆன் பண்ணி உட்காந்து ஜாதகத்தை பார்ப்போன்னு பார்த்த ஜாதகம் 17/5/1993 12:05 AM ஒரு பெண்ணோட ஜாதகம் இன்னைக்கு காலைல பார்த்தது. சரிங்களா? இந்த ஜாதகம் எங்கே இருந்துன்னா அமெரிக்காவிலேருந்து தான். ஆன் பண்ணோடனே அவங்க வந்தாங்க. வந்தவுடனே ஒரு ஜாதகம் நம்ம பார்க்கும்போது எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று உள்ளுணர்வு, நேராக வந்தாங்கன்னா வேற ஐயா சொன்ன மாதிரி ஆளை வச்சு தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா இது பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பார்க்கும்போது அவங்க என்ன கண்டிஷனில் இருப்பாங்க, பின்னாடி என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. கரெக்டா? அப்போ நம்ம எப்படி பார்க்கறது? அதுக்கு ஒரு ரூல்ஸ் வேணும்ல. ஆமாம், அதுவும் ஒரு கேள்வி. ஐயா பாருங்க, கடிகார பிரசனத்தை வச்சு ராஜா ஐயா தெளிவாக சொல்லிட்டாரு. நான் காலையில் பார்க்கும்போது சந்திரன் எங்கே போனாருன்னா ரிஷபத்தில் போனார். இப்போ சந்திரன் எங்கே போகிறாரு அப்படின்னா மிதுனத்தில் போகிறாரு. சரிங்களா? நான் பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் அங்கே போனாங்க. அப்போ போகும்போது இந்த சூரியன் கேது புதன்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு கட்டத்தை சொல்லிடுறேன். மகர லக்கணம், லக்கணத்தில் மாந்தி, 2ஆம் இடத்துல சனி, 3ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன். சரிங்களா? ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் கேது, 7ஆம் இடத்துல மகர லக்கணம், 7ஆம் இடத்துல செவ்வாய் நீசம், 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு வக்ரம், 11ல் ராகு. இவங்க வந்தாங்க. ஃபஸ்ட் இடத்துல கேட்டேன், நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. ஏன்னா பாரம்பரியத்தில் நிறையா ரூல்ஸ் இருக்குது. அதில் இது ஒரு விதி. ஏன்னா 5ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 4ஆம் அதிபதி போய் 7ஆம் இடத்துல போய் நீசமாயிட்டார். நான் ஃபஸ்ட்டு பார்த்தது. சந்திரன் இங்கே வச்சுக்கோங்க, சந்திரனுக்கு நான் சொல்லிடுறேன். மகர லக்கணம், 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போயிருக்காரு.
இங்கே நீசமாயிட்டாங்க. அப்போ ஸ்ட்ரைட்டாக எடுத்தோடனே கேட்டேன், 4ஆம் இடம் கெட்டு போயிடுச்சு, நீங்கள் உள்ளூரை விட்டு வெளியில் இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமான்ட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க ஐயா சொன்ன மாதிரி திருமணத்தை பற்றி தான் கேட்டாங்க. அவங்களுக்கு என்ன வயசு அப்படின்னா, இப்போது 32 வயசு முடிஞ்சு 2 மாதம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் திருமணம் இல்லை. எப்போ எனக்கு திருமணம் நடக்கும், எனக்கு யார் கணவராக அமைவா, இதுதான் கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் இந்த சாட் போச்சு. அவ்வளோ நேரம் பேசணும். எடுத்தோன்னா ஒரு கேள்வியில் முடிக்கிற வேலை கிடையாது. ஆஸ்ட்ரோடாக்கில் அவங்கள்ட்ட எவ்வளோ நேரம் இந்த ஜாதகத்தை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறோமோ அவ்வளோ நேரம் இந்த சாட் போயிட்டே இருக்கும். அப்போ நமக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும், நிறையா விஷயம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் அவங்களால பேச முடியும். சூரியனை பற்றி கேட்டாங்க, அப்பாவை பற்றி கேட்டாங்க, அதே மாதிரி கேது வேலையை பற்றி கேட்டாங்க. வேலையில் பிரச்சனை இருந்துச்சு. புதன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமனே இல்லை. சரிங்களா? தாய்மாமன் பற்றியும் கேட்டாங்க. அதே மாதிரி பூர்வீகத்தை விட்டு தள்ளி இருக்காங்க. இங்கே சந்திரன் போனனால சந்திரன் நாடியில் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சந்திரன் போகிற இடம் வந்து நிகழ்காலம், அதுக்கு முதல் கட்டம் வந்து கடந்த காலம், அடுத்து தொடப்போட ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலம். இதுதான் சந்திரன் நாடி விதி. கோச்சார லக்கணமும் கோச்சார சந்திரனும் அந்த ஜாதகத்தில் என்ன கேள்விக்காக வந்திருப்பாங்க அப்படின்னு 100% வந்து சுட்டி காட்டிடும். ஈஸியாக சொல்ல, நீங்கள் பயப்படவே வேண்டாம். இன்னைக்கு கோச்சாரத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு கரெக்டாக பலன் சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவங்க இந்த ஜாதகத்தில் வந்து திருமணத்துக்காக வந்தாங்க. திருமணம் வந்து எப்போ நடக்கணும் மட்டும்தான் கேள்வி கேட்டாங்க. இது வரைக்கும் ஏன் திருமணம் நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும்ல, ரூல்ஸு. தாமத திருமணத்துக்கு சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இடைவெளி அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தாமத திருமணம். ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இந்த ஜாதகத்தில் வந்து பாருங்க, சூரியன் இங்கே இருக்காங்க, சுக்கிரன் வந்து மீனத்தில் இருக்காங்க. இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா 43 டிகிரி இருக்கு. ஒருத்தங்க சந்தோஷமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 38 டிகிரிக்குள்ளே இருந்துச்சு சூரியனும் சுக்கிரன் இருந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் செக்ஸுவல் லைஃப் வந்து நல்லாயிருக்கும், குழந்தையும் பிறக்கும். டிகிரி அதிகமாக போக போக அந்த தாம்பத்திய உறவு சம்மந்தப்பட்ட ஈடுபாடுலாம் சுத்தமாக இருக்காது. இவங்க வெளிநாட்டில் இருக்கிறனால இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடைவெளி ஒன்று அதிகமாக இருக்குது. அடுத்து சுகம் கிடைக்கணும்னா 4ஆம் இடம் பாரம்பரிய ரீதியாக வந்துடுவோம். 4ஆம் இடத்து அதிபதி எங்கே போயிட்டார், 7ஆம் இடத்துல போய் நீசமாக போயிட்டார். அது யாரோட? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லக்னம். லக்ன புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம். சரிங்களா? திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் விழுந்திருக்கு. ஆனால் லக்னத்துக்கு வீடு கொடுத்தவன் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சனி. சனி யாரோட சாரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட சாரம். அப்போ இங்கே லக்னாதிபதியும் அவுட்டு. லக்னம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாலும் திருமணம் நடக்கும், லக்னம் 7ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாலும் திருமணம் நடக்கும். ரெண்டும் கெட்டு போச்சுன்னா அங்கே திருமணத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ திருமணம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விதி வேணும்ல. ஒரு லக்னத்துக்கு 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினாலோ புத்தி நடத்தினாலோ அந்தரம் நடத்தினாலோ அவங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் 80% மேலே அமையும். சரிங்களா? ஈஸியாக நீங்கள் பார்த்து சொல்லிடலாம். இப்போ குரு பலன் வந்துருச்சு அப்படிம்பாங்க. அது அம்சத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காரோ அதுக்கு, சுக்கிரன் ஒரு வேளை இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரன் எக்ஸாம்பிள் வந்து தனுசில் இருக்காரு சுக்கிரன் அம்சத்தில், இதுக்கு கேந்திரத்தில் குரு ராசி கட்டத்தில் வரக்கூடிய காலகட்டங்கள் திருமணம் நடக்கும். இப்போ சுக்கிரன் இங்கே இருக்காரு அப்படின்னா குரு கோச்சாரத்தில் எங்கே போகிறாரு, கேந்திரத்தில் வந்துருச்சுங்களா? அப்போ 1, 4, 7, 10 அம்சத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு கேந்திரத்தில் குரு போகக்கூடிய காலகட்டங்கள் திருமணம் நடக்குமானா திருமணம் நடக்கும். செக் பண்ணி வேணால் பார்த்துக்குங்க. நான் சொல்கிறது எல்லாமே என்னுடைய ஆய்வில் எடுத்த ஒரு பதிவு தான் பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்க்கக்கூடிய இடம், அந்த இடம் அவுட். 100% இல்லை, 200% அவுட்டு. சனி 2ஆம் இடத்துல இருக்காரா? செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நேராக 8ஆம் பார்வை 2ஆம் இடத்தை பார்க்குறாரா? அப்போ குடும்பம் அவ்வளோ சீக்கிரம் அமையாது. எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னாங்க இந்த வருஷத்தில் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மாப்பிள்ளை எப்படின்னு கேட்டாங்க. ஐயா போன ஜாதகத்துக்கு சொன்ன மாதிரி வேறு ஜாதியோ வேறு மதமோ அந்த மாதிரி இருக்கணும். வெளிநாட்டில் மாப்பிள்ளை அமையும், இன்டர்கேஸ்ட் அந்த மாதிரி இருந்தாலும் அமையும். அவங்க அப்பா அம்மாவுக்கு, அதாவது மாப்பிள்ளையோட
அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கலாம், இல்லைன்னா வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஒரு குறைபாடு உள்ள மாப்பிள்ளை வந்தால் மட்டும் உங்கள் திருமணம் நல்லபடியாக நடக்கும், கண்டிப்பாக இந்த வருஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு வருஷத்தில். இந்த லக்கணத்துக்கு கோச்சாரத்தில் குரு இங்கே தான் போகிறாரு, சரிங்களா? இவர் குரு இங்கே வரக்கூடிய காலகட்டங்களில் திருமணத்தை செய்வார்னா திருமணம் செய்வார், ஆனால் சில பிரச்சனையோடு செய்வார். ஐயா கரெக்டு தானேங்கய்யா? நான் வந்து ஜோதிடத்துக்கு புதுசு தான், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தத்தி வந்துட்டு இருக்கீங்க, கரெக்ட் தானேங்களா? ஏன்னா 25 வருஷமா நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க, எப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு காலத்தை வந்து நான் சொன்னேன். இந்த ஜாதகத்தில் அப்படி எடுத்துக்கலாம்யா. அதாவது செவ்வாய்க்கு திரிகோணத்தில் ஆண் கிரகம் இல்லைனாலும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராகு தான் இருக்குது, சுக்கிரன் சந்திரன் இருக்குது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதுவும் சூப்பர் விதி, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யோகி அவயோகியை நீங்கள் மெயினாக பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் வந்தாங்கன்னா யோகி யார், அவயோகி யார், இது வேலை செய்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லா விதியும் வேலை செய்யுது. பாரம்பரியத்தில் உள்ள அனைத்து விதியும் வேலை செய்யுது. இந்த ஜாதகத்தில் குரு வந்து அவயோகி, சரிங்களா? சனி வந்து நீசன் சாரம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அவயோகி சாரம் வாங்கியிருப்பார், சரிங்களா? இங்கே இவ்வளோ விஷயத்தை வந்து இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும். ஓகே, இவங்க வந்து அவங்க கேள்வி கேட்ட நேரத்தில் இவங்களுக்கு வந்து சூரியன் கேது புதன் அவங்க கேள்வி கேட்டது வந்து திருமணத்தை பற்றி கேட்டாங்க, தடை தாமதம், 6ஆம் அதிபதி. இவங்க கேட்ட கேள்வி வந்து திருமணம். சந்திரனுக்கு வந்துடுறேன், சந்திரன் அடிக்கு வந்துடுறேன். இவங்க மகர லக்கணம், லக்கணத்திலே பாந்தி. இவங்க லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல தான் வந்து போகுது யாரு, சந்திரன் போறாரு. அவங்க நல்லா இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவங்க கேட்ட கேள்வி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு 12ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா புதன். அது கேள்வி கேட்கறாங்க, திருமணம் எப்போ நடக்கும், திருமணத்தை பத்தி கேட்கறாங்க, திருமணம் லேட். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க ராகு 7ஆம் பறவை பார்க்குறாரா, அப்ப வெளிநாடு சம்மந்தப்பட்டுருச்சா? இதே மாதிரி தான் சந்திர நாடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். அவங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிடலாம். இந்த ஜாதகம் வந்து காலையில் ஐயா போட்டு நல்லா சூப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணாங்க. இந்த ஜாதகத்தில் என்னத்தை பற்றி பேசணும், திருமணத்தை பற்றி பேசணும். திருமணம் இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னாங்க, சரிங்களா? அப்போ இங்கே என்ன இருக்காங்க, சந்திரன் இங்கே வந்துட்டாரு. லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல ஒரு கேள்வி உண்டு, படுக்கை சுகம் இல்லையா? செவ்வாய் களத்திரக்காரகன் கேள்வி வந்துருச்சா? அங்க புதனை பத்தியும் கேட்டாங்களா? படிச்சிருக்காரு, நிறைய டிகிரி படிச்சிருக்காரு, ஆனா வேலை இல்லை, 12ஆம் இடம், சுகம் கிடைக்கல. சந்திரன் நாடு இங்க கரெக்டா வேலை செய்தா? இவர் கடந்து வந்ததை பாருங்களேன், இது கடந்த காலம்னு சொல்லியிருக்கேன். சந்திரன் நிக்கிற இடத்துல இருந்து 12ஆம் இடம் கடந்த காலம், எத்தனை கட்டம் எம்டியா இருக்கு பாருங்க. இதை நீங்க மாசமா கணக்கு பண்ணிக்கலாம். 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், 4 மாசம்னு கணக்கு பண்ணலாம், இல்லைன்னா ஹவரா கணக்கு பண்ணலாம், மணியா கணக்கு பண்ணலாம், நிமிஷமா கணக்கு பண்ணலாம், இல்லைன்னா வருடமா கணக்கு பண்ணிக்கோங்க. அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பதில் சொல்லலாம். அப்ப அடி எவ்வளவு வாங்கியிருக்காரு? ஒரு கட்டத்தில் கூட கிரகம் இல்லை. அப்ப பல பிரச்சனையை வந்து சந்திச்சிருப்பாருன்னு சொல்லலாமா? எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அவங்க சொன்ன விதி வந்துருச்சா? நம்ம எந்த ரூலையும் பார்க்கல, ஒரே ஒரு சந்திரனை மட்டும் தான் வச்சு பார்க்குறோம். அந்த விதி வந்து கரெக்டாக பொருந்துதா? அதுக்கு தான் இந்த ஜாதகத்தை வந்து போட சொன்னேன், சரிங்களா? இப்போ இன்னொரு விதியும் சொல்லிடுறேன். ஐவிஎஃப் போனோம்னா எவ்வளோங்க செலவாகும் உனக்கு? 10 லட்சம். ஓகே, அதுக்கு என்ன செக் பண்ணுவாங்க? உயிரணுக்கள் செக் பண்ணுவாங்கல்ல. முன்னோர்கள் வந்து செக் பண்ணியிருக்காங்க. எப்படி செக் பண்ணாங்க தெரியுமா இருக்காது? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், அதில் நிறை குறைகள் இருந்தா மன்னிச்சுக்கங்க, சரிங்களா? காலையில் எழுந்தவுடன் யூரின் பாஸ் பண்றோம்ல, அதை ஒரு பாத்திரத்தில் பிடிச்சிக்கங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் போகிற யூரின் மண்ணை வச்சுக்கிட்டு ஒரு மொட்டை மாடியில் போய் பண்ணுங்க, உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல போய் பண்ணிக்கோங்க.
ஒரு நீங்கள் மண்ணை வச்சு பண்ணாலும் சரி, இல்லைன்னா சும்மா அந்த நவதானியங்களை மட்டும் ஒரு பாத்திரத்தில் ஒரு மண்பானையில் போட்டு யூரினை மட்டும் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த பிடிச்ச காலைல வர்ற யூரினை அந்த இதில் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பயிர் வந்து முளைக்கணும். அப்படி முளைச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு உயிரணுக்கள் இருக்குன்னு அர்த்தம். ஐயா, இதெல்லாம் நீங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படின்னு சொல்லிட்டேன். இது கேட்கறதுக்கு வேணா ரொம்ப இதா இருக்கும். இந்த ஒரு விதியோட மதிப்பு எவ்வளவு சொன்னீங்க? இன்னைக்கு 10 லட்சம். இப்ப நான் சொல்ற ரூலு இன்னைக்கு 10 லட்சம். சாதாரண ரூல்லாம் இல்ல. நீங்க ஒரு இடத்துக்கு பயணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டாக்டருக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ் கிடையாது. உங்க வீட்டில் இருந்து யாருக்குமே தெரியாம பண்ணிக்கலாம். சரிங்களா? திருமணமான ஆண் பெண் 2 பேருமே தனித்தனியாக செக் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா 3 நாள்லேருந்து 1 வாரத்தில் அந்த பயிர் முளைக்கணும். ஒரு நாள் மட்டும் செஞ்சால் பார்த்தாது. தண்ணி அடுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அந்த யூரினை வந்து இது பண்ணிகிட்டே இருக்கணும். ஆமாம், காலையில் ஆமாம் காய விட்டு நீங்கள் மறுபடியும் விட்டுட்டீங்கன்னா அந்த பயிர் முளைக்கணும். நல்லா முளைச்சி வந்துச்சுன்னா உயிரணுக்கள் அவங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். இதை எப்படி அந்த காலத்தில் செக் பண்ணாங்க தெரியுங்களா? அதான் சொல்ல வரேன். அதுதான் சொல்ல வரேன். என்ன அது ஆமா, அதுவும் ஒரு மெத்தட் இருக்கு. தண்ணியில வந்து யூரினை விட்டா அது வந்து வேற மெத்தடு. அது இன்னொரு இதுல தெளிவா சொல்றேன். இப்போ இதை மட்டும் சொல்லிக்கிறேன். சரிங்களா? அந்த காலத்துல பெண்களை வந்து ஏன் முளைப்பாரி போட சொன்னாங்க தெரியுங்களா? வயசுக்கு வந்த பெண்களை மட்டும் தான் போட சொல்லுவாங்க. அது ஏன் போட சொன்னாங்க அப்படின்னா, அவங்க கையால் போடும்போது அவங்களுக்கு குழந்தை பிறப்பு இருக்கா இல்லையா, அவங்களுடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்கு, குழந்தை தன்மை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருக்கு தான் அதை பண்ணாங்க. குறைவாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா களியோ இல்லை பனை வெல்லமோ இல்லை வெல்லமோ அந்த மாதிரி வந்து நல்ல சத்தான பொருட்களை கொடுத்து அவங்கள வந்து டெவலப் பண்ணாங்க. உளுந்தங்களி. ஆமாம், இன்னமும் சொல்ல போனால் அரச மரம் இருக்குது பார்த்தீங்களா? அரச மரத்துக்கு கீழே ஒரு அரை மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் போய் மாசத்துல 1 நாள் 2 நாள் உட்காந்துட்டு வந்தாங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை அவங்களுக்கு சரியாயிரும். ஆமாம், அப்போ அவங்களுக்கு வந்து இந்த பிரெக்னன்சியும் போது அந்த பிரச்சனையெல்லாம் வராது. ஒழுங்காக குழந்தை பிறக்கணும், நல்லபடியாக பிறக்கணும்னா இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பண்ணுறதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும். குழந்தை நல்லா பிறக்கிறதுக்கு சுத்தமாக சுகரை வந்து அவாய்ட் பண்ணணும். அப்போ தான் சீக்கிரம் வந்து கருத்தரிக்கும். மைதா மாவில் ஆன பொருட்களை தவிர்த்தரணும். சரிங்களா? அத்திப்பழமும் மாதுளம்பழமும் நிறையா எடுத்துக்கணும். வெல்லம், பனை வெல்லத்தை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்ல முறையில் வந்து கரு உண்டாகும். இந்த மாதிரி ஜோதிடத்தில் நிறையா விதிகள் இருக்குது. நான் முதல்ல வந்தது கேபியில் தான் உள்ளே வந்தேன். 2 வருஷம் அதை பார்த்தேன். இன்றைக்கி எல்லா மெத்தடையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறனால இருக்கிற மெத்தட் எல்லாத்தையும் படிச்சுட்டேன். நான் திருச்சி ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்திலேருந்து வர்றோம். அடுத்த மாதம் 2ஆம் தேதி எங்கள் சங்கத்தில் வந்து மீட்டிங் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. வர்ற அத்தனை பேருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தர்றோம். இதுவரை பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும், பொறுமை காத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது விஜயகுமார் ஐயா வந்து எங்கேயோ தொட்டு எங்கேயோ பட்டு கடைசியில் போட்டார் பாரு நமக்கு ஒரு துட்டு. இதுதான் அவர் கொடுத்தது நம்ம வாழ்க்கையை ஏற்படுத்துற லட்டு. என்ன சொன்னார்? அதுதான் விஜயகுமார். விஜயகுமார் என்னன்னா நம்ம செல்ல வந்த செய்தியை இப்போ 2 மணி நேரம் பேசுறது முக்கியம் இல்லை, அது 2 லட்சம் ரூபா போடக்கூடிய ஒரு விதியை சொல்லுவதுதான் முக்கியம். இப்போ இந்த யூடியூப்பை பார்க்குற நிறைய எத்தனையோ பேர் வறுமை கூட கீழே இருக்கலாம் இல்லையா? இது சிம்பிள் டெஸ்ட் தானே. அதாவது ஐயா கேட்ட தாசில்தார் ஐயா கேட்டதுக்காக ஒரே ஒரு ரூல் சொல்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா, நதி மூலமும் ரிஷி மூலையும் பாராதரான் இருக்கான். என்ன கேட்டிருக்கான்? ஜோசியம் படிக்கிற ஃபண்டமெண்டல் ரூல் ஆஃப் லா, இட் இஸ் மஸ்ட் பி இந்த ரூல். நான் சொன்ன ரூல் வந்து இதுதான், மஸ்ட் பி ஃபண்டமெண்டல் ரூல் ஆஃப் லா. என் குருநாதர் எப்படி இருப்பார் என்பதற்காக எனக்கு தேவை கிடையாது. என் குருநாதர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் எனக்கு முக்கிய வேண்டும் என்பதை தான் நான் கற்றுக்கொண்ட வேத உண்மை. புரியுதா இல்லைங்களா? ஆகவே அது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வேணுமுனே போய் நம்ம நவதானியத்தை போய் பண்ணலை. இது நம்ம பணம் இல்லாத பசித்தவனுக்கு புல்லும் உணவு தானங்கய்யா. என்னுடைய லொல்லும் என்னுடைய உணவு தானே எனக்கு உருவாகும்.
உண்மையா இல்லைங்களாயா? தப்பு என்பது பார்த்தால் தப்பு தான். என்கிட்ட காலைல 50 ரூபா தான் இருக்குது, அதுக்குள்ளே ஹோட்டல் தான் பார்க்கணும். நான் அங்கே போகலாமா? காஃபி 25, டிப்ஸ் 20, 45 அவுட்டு. ரைட்டா இல்லையா? அது மாதிரி சூப்பரான கான்செப்ட்டு. அதை நான் நிறைய ஆய்வுக்கு பயன்படுத்த போகிறேன். இப்போ எப்படின்னா, நிறைய என்னுடைய கிளைண்ட்ஸ் வருவாங்கல்ல, ஆய்வை போடுவோம். ஆய்வுகள் வெற்றி அடைந்தால் அவருக்கு மாலை உண்டு, பரிசுகளும் உண்டு என்பது. நான் பண்ண போகிறேன். நான் எப்படின்னா, என்ன கொஞ்சம் அடமண்டு. நானா மூச்சில் முத்தடைக்கு முத்தெடுத்தால் தான் முத்துக்கு பெருமை, என்னுடைய மூச்சுக்கு பெருமை என்பது வாதத்தில் வந்தாவேன் நான். அதான் நான் அவருக்கு ஆய்வு பண்ண அவர் சொல்லிட்டாரு, தியரி கோட்பாடு சொல்லிட்டாரு. A+B அவர் சொல்லிட்டு போயிட்டாரு ஒரு கோட்பாட்டை. நான் பயன்படுத்தணும்ல, எனக்கு நம்பர்ல ஆன்சர் கொடுக்கணும்ல, அப்பதான் நான் நம்ப முடியும். தன்னை உணர்ந்தவன் தான் சார் ஞானி. தன்னை உணராதவன் எப்படி வரும் ஞானி? நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். நம்ம கிளைண்ட்டுக்கு சொல்லணும், 10 பேர் மேடை ஏற்றணும். சார் சொன்னாருங்க, நான் ரூல்ஸை யூஸ் பண்ணேன், உடனே வந்துருச்சு அப்படின்னு ஒரு மீட்டிங்க்கு கண்டிப்பாக என்ன பண்ண போகிறேன்? என்னுடைய மீட்டிங் ஒன்று இருக்குது, நான் ஒன்று தான் நடத்துவேன். என்னுடைய குருநாதருடைய நினைவு நாள் நடத்துவேன். அது 7/1 அன்னைக்கு நம்ம இந்த மீட்டிங் ஏதாவது ரிசர்ச் பண்ணி தலைவருக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா தலைவருக்கு மாலை மரியாதையெல்லாம் போடணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கிறது. ஏன்னா ஒரு ரூல்ல இல்லை யாராக இருந்தாலும் ரூல் தானே. இப்போ எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாரு ஐயா, ஒரு ரூல் சொல்லி கொடுத்தாரு, அதை ஆராய்ச்சி பண்ணுவேன். அப்போ இங்கே எதுக்கு வரோம்? 1000 பேர் ஒரு ரூலை கற்றுக்க வரோம். கற்றுக்கிட்டதை வரணும். ரைட்டா இல்லையா? அதனால் சிறப்பாக ரொம்ப அருமையாக பேசினார். இல்லை அதான் ஜாதகம்லாம் சொன்னார். சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு. இதில் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். கல்யாணம் நடக்குமா நடக்காதா? அந்த முன்னாடி ஒரு 2ல் சனி இருந்தில்ல, ரைட்டா இல்லைங்களா? 2ல் சனி இருக்கு, 2ஆம் இடத்துல தான் இருக்கு. ஆட்சி லக்னாதிபதி, ரைட்டா இல்லையா? அப்போ 2ல் போய் சனி இருக்கு, அது மனப்படமாக இருக்கு, ரைட்டா இல்லையா? 2ல் இருக்கு. ஒரு ஜாதகத்தை பார்த்து மனப்படம் பண்ணிடணும். எங்கே இருக்குது கிரகம் அப்படி சொல்லிட்டோமா? லக்னத்தில் இருக்குது. குரு என்ன பண்ணியிருக்கான்? வக்கரத்தில் இருக்கான். எங்கே இருக்காது? மகர லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல குரு வக்கரம். குரு யாரு? சந்திரன் சாரமானு பாருங்க, ரைட்டா இல்லையா? அப்படி கிரகங்கள்லாம் பார்க்கணும். அந்த பொண்ணுக்கு சந்திரனும் என்ன இருக்கு? யோகில விடுங்க, எனக்கு யோகி முடிக்காது, ரோகி முடிக்காது. எனக்கு பிள்ளை உணர்ந்து எல்லாமே 7ஆம் அதிபதி சாரம். அப்ப லக்னத்துக்கு என்னது? சந்திரன் சாரம், அரகாதிபதி சாரம். 3 கூட யாரு அந்த ஜாதகத்துக்கு? குரு. அவன் என்ன சாரம் வாங்கியிருப்பான்? 7 கூட சாரம். 3 கூட 7 கூட சாரம் வாங்கலாமா? 3 கூட 7 கூட சாரம் வாங்க என்ன அர்த்தம்? அது 3 கூட அவுட்டு, 7 கூட அவுட்டு, அவுட்டான வந்தா டவுட்டு. இதுதான் நம்மளுடைய ரூட்டு. இப்படி வரணும் உள்ள. இதுக்கு பிறகு அபயோகி பார்க்கணும், யோகி பார்க்கணும், ஜாதகம். அப்ப அந்த ஜாதகத்துக்கு சந்திரனும் அவன் வணங்கா சூழ்ச்சி பவனும். அப்ப சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன் என்ன பண்ணும்? சந்திரன் எங்க இருக்கான்? அடுத்த பாயிண்ட், சந்திரன் எங்க பாரு? குரு பார்க்கிறான். யாரை பார்க்கிறான்? சுக்கிரனை பார்க்கிறான். யாரை பார்க்கிறான்? இது சாதாரண விதி. குரு சுக்கிரன் என்ன ஆகும்? அவுட்டு. ரைட்டா இல்லையா? டப்பு 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 டப்புன்னு 10 பாயிண்ட் அடிச்சா அந்த அஸ்ட்ரோ டாக்ல என்ன கூப்பிடுங்க, நான் ஒரு 20,000 சம்பாதிச்சிடுறேன். டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 10 பாயிண்ட் அடிக்கணும். பின்ன பாருங்க 21,000 வச்சிருக்காரு, நமக்கெல்லாம் கொடுக்க 1,000 கொடுக்க மாட்டேங்க. பரவாயில்ல விட, அது அவருடைய பிரபஞ்சம். இருக்கட்டும். ரைட்டா இல்லையா? யாருக்கு பெருமை? நமக்கு தானே பெருமை. அதனால ஐயா, அதனால இதுதான் வரைக்கும் நம்ம அவருடைய செவிக்கு உணவு கொடுத்தோம். இப்போ என்ன பண்ணுறோம்? வயிற்றுக்கு உணவு கொடுக்குறோம். அதான் இடைவேளைக்கு அப்புறம் இன்னும் சிறப்பான சில பேச்சுக்கள் இருக்குது. ஒரு சின்ன ஒரு கான்செப்டை பேசி முடிக்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம். தேங்காயை எப்படியெல்லாம் உடைக்கலாம், எப்படி உடைச்சா என்ன மாதிரி ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணி வந்தேன். காலையிலேருந்து ஜாதகத்தை போட்டு ஆய்வு பண்ணோன்னே டாபிக் வேற எங்கிட்ட போயிடுச்சு. ஒரு தேங்காயை எடுத்துகிட்டு நம்ம உடைக்கும் போது ரொம்ப மன வருத்தப்படுவோம். கீழே விழுந்துருச்சுன்னா, இல்லை குறுக்கில் உடஞ்சிச்சுன்னா. இப்போ இதில் பாருங்கள், ஒரு பாதி அதிகமாக இருக்கா? மொத்தம் இது 5ஆ பிரிச்சுக்கோங்க. இப்படி வச்சா 5ஆ இது எடுத்துக்கலாம். 3 பகுதி, அதாவது இந்த கண்ணு உள்ள பகுதியில் இருந்து 3 போர்ஷன் அங்கே இருந்து 2 பார்ட்டு கீழே இருந்துச்சு அப்படின்னா குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், மன மகிழ்ச்சி இருக்கும். ஆமாம், ஏன்னா எங்கள் வீட்டிலே சொல்லியிருக்காங்களே, ஒரு பக்கம் அதிகமாக உடஞ்சிருச்சு, ஒரு பக்கம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாங்க. இதை பற்றி தான் அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் இவங்க உடைக்கும் போதே
காலிலேருந்து ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த இடைஞ்சலும் இல்லை. அதை இப்போ சொல்கிறதுக்கு தான் இதை எடுத்தேன். இந்த தேங்காய் வந்து குறுக்க உடஞ்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் பிரச்சனையை கொடுக்கும். சரிங்களா? இந்த தேங்காய் இதுதான் வந்து கண்ணு பகுதி. இந்த தேங்காய் உடைக்கும் போது இந்த கண்ணு பகுதி வந்து கீழேயோ இல்லை நம்ம மேலேயோ குப்புற விழுந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த வீட்டில் வந்து ஒரு மரணமோ ஒரு துஷ்ட சம்பவம் நடக்கும். இப்படி உடைக்கும் போது இப்படி குறுக்க உடைச்சிச்சு அப்படின்னா வறுமை அதிகரிக்கும், பணம் தங்காது. இப்போ இன்னைக்கு இவங்க உடைக்கும் போது 3/2 பங்கு உடைச்சிருக்காங்க. அப்போ சந்தோஷம்தான். இந்த மாதிரி உடைஞ்சாலும் சரி, சென்டரா உடைஞ்சாலும் சரி. சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இங்கிட்டும் கிடையாது இங்கிட்டும் கிடையாது. அப்போ எங்கிட்ட ஒரு சைடு கூட குறைச்சி போனால் தானே அதோட அளவு நிர்ணயிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி அதாவது கண்ணு உள்ள பகுதி பக்கம் அதிகமாகவும் கீழே வந்து கம்மியாகவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த தேங்காய் அந்த வீட்டில் உள்ளவங்க நல்லா சுபிச்சமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க, பண வரவு அதிகமாக இருக்கும். சென்டரை விட ஒரு நூல் கூட உடையணும், அந்த மாதிரி கணக்கு. தேங்காய் உடைக்கிறதுல இவ்வளோ விஷயம் இருக்குது. அதே மாதிரி இந்த நரம்பு இருக்குது பார்த்தீங்களா, நரம்பு அதிகம் உள்ள தேங்காய் எடுத்துகிட்டு வந்து உடைச்சாலும் சரி அவங்க வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உடையிறத பொறுத்து தான் இருக்குது. அந்த நரம்பு நீங்கள் எடுத்து தேங்காய் எடுக்கும்போது அடுத்த வாட்டி செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. தேங்காய் உடைக்கும் போது ஒரு சில்லு உடையும்ல, அது வந்து நம்ம தலையிலையோ வேற எங்கேயோ ஒழிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் சில பிரச்சனையை உண்டு பண்ணும். என்னன்னா பணம் செலவாய்ப்பு, அந்த வாரத்திலையோ இல்லை மெடிக்கல் செலவோ ஏதோ ஒரு வகையில் செலவு ஆகும். தலையில் விழுவாம இந்த தேங்காய்க்குள்ளே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தங்கம் வாங்குவாங்க, பொருள் சேரும். தேங்காய்க்குள்ளே விழுவணும், தலையில் விழுவக்கூடாது. ரத்தினங்கள் சேரும். பெரிய பெரிய ஆளுங்க விஐபி வீட்டிலலாம் சப்போஸ் போனீங்க, இல்லை யாராவது உடைச்சாங்க அப்படின்னா அடுத்த வாட்டி செக் பண்ணி பாருங்க. இல்லை உங்கள் வீட்டில் தேங்காய் இருந்தாலும் வர்ற விருந்தாடியை வச்சு அவருடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உடச்சி வச்சு செக் பண்ணிக்கலாம். ஆமாம், இந்த தேங்காய் வந்து பல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விதியை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். சொல்லுங்கய்யா. இதில் ஆமாம், அந்த தேங்காய்க்குள்ளே பூ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வம்சம் வந்து விருத்தி, அந்த வீட்டுக்குள்ள ஒரு புதிய நபர்கள் வரப்போகிறாங்க, ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தேங்காயை வச்சு 1 மணி நேரத்துக்கு மேலே இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாக கிளாஸ் எடுக்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த 3 நரம்பு இருக்கும். அந்த நரம்பு மேலே ஐயா வந்து உடைக்க சொல்கிறாங்க. ஏன்னா நரம்பு மேலே ஒரே அடி அடித்தாலும் டக்குன்னு ரெடி ஆயிரும். ஐயா நீங்கள் எங்கே தான் போய் அடித்தாலும் சரி அவங்களுக்கு நேரம் என்ன இருக்கோ அப்படி தான் அமையும். ஐயா இந்த தேங்காய் தான் பரிகாரம். நீங்கள் தேங்காய் உடைக்கும் போதே உங்களுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் சொல்கிறேன் நான். ஆமாம் ஆமாம், ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்களாம் நரம்பு மேலே தான் அடிப்பாங்க. ஏன்னா 200 தாங்க 300 தாங்க அடிப்பாங்கல்ல டக்கு டக்குன்னு. ஏன்னா நான் ஹோட்டலில் வேலை பார்த்தவன். எனக்கு தெரிஞ்ச, ஏன்னா சாப்பாட்டுக்கு நேரம் ஆச்சு, எனக்கு தெரிஞ்ச தேங்காயை வச்சு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன். இந்த தேங்காயில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு இன்னொரு நாளைக்கு வந்து இது ஒரு சப்ஜெக்டாகவே நிறைய தேங்காய் எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை விட்டுட்டேன். தேங்காய் உடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மூடி மட்டும் தனியாக வந்துடும், பருப்பு மட்டும் தனியாக இருக்கும். அது வந்து முத்துன தேங்காய் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்ல போகுதுன்னு இருக்குது. ஆனால் தேங்காய் உடைக்கிற ஆளுக்கு எதுவும் வராது. சொந்தக்காரனுக்கோ இல்லை குடும்பத்தில் உள்ள மற்ற யாருக்கோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து செய்ய போகுது. அப்போ மறுபடியும் நீங்கள் எடுத்து உடைக்கும் போது இந்த மாதிரி குறுக்க நெருக்க வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. ஏன்னா தேங்காய் உடைக்கிறதுல இவ்வளோ விஷயம் இருக்குது. யாரும் பயப்படாதீங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த மாதிரி கூட குறைச்சி தேங்காய் உடஞ்சிருச்சு அப்படின்னு யாரும் வருத்தப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஆமாம், நன்றி, வணக்கம். விஜயகுமார் திருஞானம், திருச்சி துவாக்குடி. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 89 39 16 55 60. எல்லாரும் பரிகாரம் செய்ய முடியாது. பரிகாரம் செய்யறதுக்குன்னு ஒரு நாள் இருக்குது. கோச்சாரத்தில் சூரியன், அதாவது பிறந்த கால சூரியன் எங்கே இருக்காரோ அவருக்கு திரிகோணத்தில் சூரியன் வரக்கூடிய காலகட்டத்தில் மட்டும்தான் பரிகாரம் வேலை செய்யும். அதனால் ஏதாவது பரிகாரம் செய்யணும், உங்கள் ஜாதகத்தை பார்க்கணுன்னா தொடர்பு கொள்ளுங்கள்.
சிம்பிளாக பார்த்து நல்லபடியாக பார்த்து முடிச்சிடலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓகேங்கய்யா, சிறப்பாக பேசிட்டாரு. நிறைய பேர் தேங்காயை பற்றி தெரியாமல் இருந்தது. தேங்காயை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காரு. அவருக்கு நம்ம நன்றியை சொல்லுவது. நன்றி, வணக்கம்.